இப்ப இருக்கிற காலகட்டத்துல குழந்தைகளுக்கும், பெண்களுக்கும், பசங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில தான் இப்ப நம்ம இருக்கோம். ஆனா, அனிமல்ஸுக்கும் இத விட மோசமான ஒரு அப்யூஸ்லாம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷயத்த தான் இந்த வீடியோல நான் பேசப் போறேன். ஸோ இந்த பூனி அப்படின்ற இந்த ஒரங்கொட்டானை அது பிறந்து ஒரு மாச கணக்குல தான் இருக்கும். ஆனா அந்த ஸ்டேஜ்லயே அதை கடத்திட்டு போய் அதை அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதை அடைச்சு வச்சது மட்டும் இல்லாம மனுஷங்களுக்கு ப்ராஸ்டியூஷனுக்காக அந்த குரங்க இது கேட்கறதுக்கே எவ்வளவு கேவலமான ஒரு மோசமான விஷயமா இருக்கு. தன்னோட அம்மா கிட்ட இருந்து அந்த குரங்கை பிரிச்சது மட்டும் இல்லாம அது வாழ்றதுக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே கத்துக்க விடாம அது பிறந்ததுல இருந்து ஒரு மனுஷன் வந்தான் அப்படின்னா அவன் செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த குரங்கு கிட்ட வரான் அப்படின்றது அந்த குரங்கோட மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சோ மனுஷங்க அது பக்கத்துல போனாலே அது செக்ஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, நிறைய வருஷ கணக்குல இது நடந்துட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அதை செயின்ல கட்டி போட்டு அதோட ஹெல்த்தும் ரொம்பவே மோசமான நிலைமையில தான் இருந்திருக்கு. அங்க இருக்கிற வில்லேஜஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்களை உள்ள அலோவ் பண்ணாம இருந்திருக்காங்க, அதை தடுத்திருக்காங்க. சோ பிப்ரவரி 2003ல போர்னியோ ஒராங்குட்டான் சர்வைவல் ஃபவுண்டேஷன் BOS அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் பல தடைகளை தாண்டி காட்டுக்குள்ள போய் அந்த ஒராங்குட்டானை ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. அவங்க ரெஸ்கியூ பண்ற ஸ்டேஜ்ல அந்த குரங்கோட நிலைமை ஹெல்த் வைஸாவும் சரி மென்டலாவும் சரி ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில இருந்திருக்கு. சோ அந்த குரங்குக்கு தனக்கு தேவையான ஒரு சாப்பாடை கூட தேடி எடுத்துக்க முடியாத ஒரு நிலைமையில தான் அந்த குரங்கு இருந்திருக்கு. சோ அதுக்கப்புறம் இந்த குரங்க ஒரு ஃபாரஸ்ட் ஸ்கூல்ல விட்டுருக்காங்க. அங்க இந்த குரங்கு கொஞ்ச நாள் வரைக்குமே தன்னோட ஃபுட்டை தானே எடுத்து சாப்பிடுறதுக்கான எந்த ஒரு பிராக்டிஸும் இல்லாதனால அந்த குரங்குக்கு சாப்பாடும் சரியா எடுத்துக்காம இருந்திருக்கு. அதாவது மனுஷங்க தான் ஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னு அதோட மைண்ட்ல ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருந்திருக்கு. சோ அதனால அதோட ஹெல்த் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் மோசமா தான் இருந்திருக்கு. சோ அதுக்கப்புறம் அது தன்னோட ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அது மனுஷங்களோட உதவி இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த குரங்கு இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கு. இப்போ அதோட ஹெல்த் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. யோசிச்சு பாருங்க அந்த குரங்கு எந்த அளவு வந்து பாதிச்சிருக்கும். சோ அதுக்கு இது தவிர வேற எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு மோசமான ஒரு ஆளா இருப்பாங்க. இதை ப்ராஸ்டியூஷனுக்கு உட்படுத்தினவங்களா இருக்கட்டும், இல்ல அதுல இருந்து ஒரு பெனிஃபிட் ஆனவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.